வத்தலக்குண்டு அருகே விராலிப்பட்டியில் சூறைக்காற்றில் மரக்கிளைகள் விழுந்ததில் மின்சார கம்பங்கள் சாய்ந்து பாதிப்பு. காற்றில் விழுந்துவிடும் நிலையில் உள்ள மரக்கிளைகளை அகற்ற இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே விராலிப்பட்டியில் மெயின் ரோட்டில் உள்ள பொது இடச்சாவடியில் சூறைக்காற்றின் காரணமாக 100 ஆண்டு வேப்ப மரக்கிளை முறிந்து விழுந்தது. இதில் மின்கம்பங்கள் சாய்ந்து பாதிக்கப்பட்டது. மின்கம்பங்கள் மற்றும் வீட்டிற்கு செல்லும் மின் இணைப்புகள் பாதிக்கப்பட்டது. இப்பகுதியில் நல்வாய்ப்பாக பொதுமக்கள் இல்லாததால் உயிர் சேதம் தடுக்கப்பட்டது. மேலும் காற்றில் விழுந்த கிளைகள் சில மரத்தில் முறிந்த நிலையில் இருந்தது. இதை அகற்ற இப்பகுதி மக்கள் முயற்சித்த போது விராலிப்பட்டி கிராம நிர்வாக அதிகாரி நவாஸ்கான் பாதிப்பை ஏற்படுத்தும் மரக்கிளையை அகற்றக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். உடனடியாக நிலக்கோட்டை வட்டாட்சியர் தனுஷ்கொடியிடம் பொதுமக்கள் மரக்கிளையினால் மீண்டும் பாதிக்க வாய்ப்பு உள்ளதாக அச்சத்துடன் தெரிவித்தனர். அதன்படி வட்டாட்சியர் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி சூறைக்காற்றினால் பாதிக்கப்பட்டு உள்ள மரக்கிளைகளை அகற்ற அனுமதி அளித்ததை அடுத்து அகற்றப்பட்டது. வத்தலக்குண்டு பக்கம் விராலிப்பட்டி நடுத்தெருவில் இருக்க வேப்ப மரம் நைட்டு 8 மணிக்கு சாய்ஞ்சி போஸ்ட்டு சர்வீஸ் வயர் 25 அஞ்சு போச்சு. இது வரைக்கும் நாட்டாமல் யாரும் வந்து என்னதுன்னு காக்கலாம். நைட்டு இருந்து கரண்ட் இல்லை. இது வரைக்கும் ஈபிலையும் வந்து எதுவும் மாட்டலை. இப்படியே கிடக்கு. இன்னொரு கொப்பு ஆபத்தான நிலைமையில் இருக்குது. எந்த நிமிஷம் சாயமும் தெரியாது. நாட்டாமகிட்ட சொன்னால் பார்ப்போம், நாங்கள் ஆர்டர் வாங்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் ஆர்டர் வாங்குற வரைக்கும் அது நிலைக்காது. மக்களுக்கு எதுனாலும் ஒரு ஆபத்து வர்றதுக்குள்ளே அதை வெற்று மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள்.